Hi viewers, welcome to my channel Santa Max. இன்னைக்கு 10th Max சமச்சீர் சிலபஸ்ல chapter 1 relation and functionsல types of function பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி Santa Maxஐ subscribe பண்ணாதவங்க உடனே subscribe பண்ணுங்க, மறக்காம bell ஐகானையும் click பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன்ல உடனே உங்களுக்கு வரும். Types of function பார்க்கலாம். First 4 type பார்க்கலாம். 1 many one, onto, into. இந்த 4 types முதல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதில் 1 ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். இது ஏங்கிற செட், இது பிங்கிற செட். ஏங்கிற செட்டில் 1 2 3 4 அப்படின்னு எலமெண்ட் இருக்குது. பிங்கிற செட்டில் ஏ பி சி டி இ. 1 ஃபங்க்ஷன் அப்படின்னா distinct element in A have distinct images in B. அதாவது ஏங்கிற செட்டில் வெவ்வேறு எலமெண்ட்டுக்கு வெவ்வேறு இமேஜஸ் பியில் இருந்துச்சு அப்படின்னா அதை 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். 1க்கு ஏ, 2 பியோட மேப் ஆயிருக்கு, 3 சியோட மேப் ஆயிருக்கு, 4 டியோட மேப் ஆயிருக்கு. இந்த ஃபங்க்ஷனை நம்ம 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, ஏங்கிற செட்டில் வெவ்வேறு எலமெண்ட்டுக்கு வெவ்வேறு இமேஜஸ் பியில் இருக்குது. 1க்கு ஏ, 2க்கு பி, 3க்கு சி, 4க்கு டி. இந்த ஏ பி சி டி இதை நம்ம இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வெவ்வேறு இமேஜஸ் பியில் இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் 1 ஃபங்க்ஷன். 1க்கு 1, அதனால் இதை 1 ஃபங்க்ஷன் அப்படிங்கிறோம். அடுத்தது மெனி ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இது ஏங்கிற செட், இது பிங்கிற செட். ஏங்கிற செட்டில் 1 2 3 4. பிங்கிற செட் ஏ பி சி. இப்போ பாருங்க, 1 பியோட மேப் ஆயிருக்கு, 2ம் பியோட மேப் ஆயிருக்கு, 3யும் பியோட மேப் ஆயிருக்கு, 4 சியோட மேப் ஆயிருக்கு. இந்த ஃபங்க்ஷனை மெனி ஒன் ஃபங்க்ஷன் அப்படிம்போம். அதாவது 2 or more elements in A have same image in B. ஏங்கிற செட்டில் 1 2 3 அப்படின்னு 3 எலமெண்ட்டுக்கும் சேம் இமேஜ் பி அப்படின்னு ஒரு சேம் இமேஜ் இருக்கிறதுனால நம்ம இதை மெனி ஒன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறோம். அதாவது மெனி டு ஒன், மெனி எலமெண்ட்டுக்கு 1 இமேஜ் இருக்கிறதுனால இதை மெனி ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆன் டு ஃபங்க்ஷன். இது ஏங்கிற செட், இது பிங்கிற செட். ஏங்கிற செட்டில் 1 2 3 4. பிங்கிற செட்டில் ஏ பி சி. ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னா த ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு கோடொமைன். ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து கோடொமைனுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அல்லது எவ்ரி எலமெண்ட் இன் பி ஹாவ் ப்ரீ இமேஜ் இன் ஏ. பியில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஏல ப்ரீ இமேஜ் இருக்கணும். 2 டெஃபினிஷன் சொல்லலாம். இப்போ பாருங்க, 1 வந்து ஏவோட மேப் ஆயிருக்கு, 2வும் ஏவோட மேப் ஆயிருக்கு, 3 பியோட மேப் ஆயிருக்கு, 4 சியோட மேப் ஆயிருக்கு. இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆன் டு ஃபங்க்ஷன் பாருங்க, த ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன வரும்? த ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு கோடொமைன். கோடொமைன் அப்படிங்கிறது செட் ஆஃப் ஏபிசி. ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷனும் ஏபிசி. ஸோ ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷனும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இதை ஆன் டுன்னு சொல்லலாம். அல்லது எவ்ரி எலமெண்ட் இன் பி. பியில் பாருங்க, ஒவ்வொரு எலமெண்ட் ஏக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கு, பிக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கு, சிக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கு. அப்போ பிங்கிற செட்டில் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஏல ப்ரீ இமேஜ் இருந்தது அப்படின்னா அதையும் ஆன் டுன்னு சொல்லலாம். அப்போ ஆன் டு ஃபங்க்ஷனுக்கு 2 டெஃபினேஷன் சொல்லலாம். இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இது ஏங்கிற செட், இது பிங்கிற செட். இதில் 1 2 3 4 எலமெண்ட்டு. இதில் ஏ பி சி டி இ. இப்போ பாருங்க, 1 ஏவோட மேப் ஆயிருக்கு, 2 பியோட மேப் ஆயிருக்கு, 4 சியோட மேப் ஆயிருக்கு, 3 வந்து டியோட மேப் ஆயிருக்கு. இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆன் டூவாக இல்லாமல் இருக்கணும். அதாவது
the range of function வந்து proper subset of codomain. codomainக்கு proper subset இருக்கணும். codomainங்கிறது பாருங்க set of A, B, C, D, E. range of function அப்படிங்கிறது A, B, C, D. அப்போ range of function வந்து proper subset of codomain. அப்படியும் சொல்லலாம். அல்லது Bங்கிற செட்ல அட்லீஸ்ட் ஒன் எலமெண்ட்டுக்காவது ப்ரீ இமேஜ் ஏல இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாலும் இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்க, ஏக்கு ப்ரீ இமேஜ் இருக்கு, பிக்கு இருக்கு, சிக்கு இருக்கு, டிக்கு இருக்கு. ஆனால் ஈங்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு ஏங்கிற செட்டில் ப்ரீ இமேஜ் இல்லை. பாருங்க, இ வந்து எதனோடையும் மேப் ஆகலை, அதனால ஈக்கு ப்ரீ இமேஜ் கிடையாது. அதனால இந்த ஃபங்க்ஷனை இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். எல்லா ஒன் ஃபங்க்ஷனும் ஆன் டூ ஃபங்க்ஷனா அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் கிடையாது. எல்லா ஒன் ஃபங்க்ஷனும் ஆன் டூ ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா ஆன் டூ அப்படின்னா த ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து இஸ் ஈக்குவல் டு கோடொமைனாக இருக்கணும். ஆனால் இங்கே வந்து பாருங்க, ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து ஏபிசிடி, கோடொமைன் அப்படிங்கிறது ஏபிசிடிஇ வரும். அப்போ ஈங்கிற ஒரு எலமெண்ட் அதில் இல்லாமல் இருக்கும். அதனால த ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு கோடொமைன். அதனால இந்த ஒன் ஃபங்க்ஷன் வந்து ஆன் டூ கிடையாது. எல்லா ஒன்னுமே கிடையாது. ஏதோ ஒரு சில ஒன் ஃபங்க்ஷன் வந்து ஆன் டூவாக இருக்கலாம். ஆனால் எல்லா ஒன் ஃபங்க்ஷனுமே ஆன் டூ கிடையாது. அதே மாதிரி எல்லா ஆன் டூ ஃபங்க்ஷனும் ஒன் கிடையாது. பாருங்க, இந்த ஆன் டூ ஃபங்க்ஷனில் ஒன் அப்படின்னா டிஸ்டிங் எலமெண்ட்டுக்கு டிஸ்டிங் இமேஜஸ் பியில் இருக்கணும். ஒன்னுக்கும் டூவுக்கும் சேம் இமேஜ் பியில் இருக்கிறதுனால இதை ஒன் சொல்ல முடியாது. அப்போ எல்லா ஆன் டூவுமே ஒன் கிடையாது. பைஜெக்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். இது ஏங்கிற செட், இது பிங்கிற செட். இதில் 1 2 3 4 ஏ பி சி டி. பாருங்க, 1 ஏவோட மேப் ஆயிருக்கு, 2 பியோட மேப் ஆயிருக்கு, 3 டியோட மேப் ஆயிருக்கு, 4 சியோட மேப் ஆயிருக்கு. இந்த ஃபங்க்ஷனை பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பைஜெக்ஷன் அப்படின்னா ஒன் இருக்கணும், ஆன் டூ இருக்கணும். ரெண்டும் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா அதை பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் பாருங்க, ஒன் அப்படின்னா டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் இன் ஏ ஹாவ் டிஸ்டிங்க்ட் இமேஜஸ். அப்போ 1க்கு ஏ, 2க்கு பி, 3க்கு டி, 4க்கு சி. அப்போது ஏல இருக்கிற வெவ்வேறு எலமெண்ட்டுக்கு வெவ்வேறு இமேஜஸ் பியில் இருக்குது. அப்போ இந்த ஃபங்க்ஷனில் ஒன் இருக்குது. ஆன் டூ இருக்கான்னு பாருங்கள். ஆன் டூனா த ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து ஏபிசிடி. அதை ஒரு செட்டில் எழுதணும்னா அதுதான் ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன். கோடொமைன் அப்படிங்கிறதும் செட் ஆஃப் ஏபிசிடி. அப்போ அது ரெண்டுமே இப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அதனால் இது ஆன் டூ ஃபங்க்ஷனும் உண்டு. அப்போது ஒரு ஃபங்க்ஷனில் ஒன் இருக்குது, ஆன் டூ இருக்குது. அதனால இந்த ஃபங்க்ஷனை நம்ம பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆன் டூ ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சர்ஜெக்ஷன். ஒன் ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் இன்ஜெக்ஷன். ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் 3 டைப் இருக்குது. கான்ஸ்டன்ட், ஐடென்டிட்டி, ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸு. ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இது ஏங்கிற செட், இது பிங்கிற செட். ஏங்கிற செட்டில் 1 2 3 4. பிங்கிற செட்டில் ஏ பி சி. இப்போ பாருங்கள், 1 பியோட மேப் ஆயிருக்கு, 2வும் பியோட மேப் ஆயிருக்கு, 3யும் பியோட மேப் ஆயிருக்கு, 4ம் பியோட மேப் ஆயிருக்கு. இந்த ஃபங்க்ஷனை கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஏங்கிற செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரே இமேஜ் பியில் தான் இருக்குது. பி அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்குது அப்படியும் சொல்லலாம். அல்லது த ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் கண்டெய்ன்ஸ் ஒன்லி ஒன் எலமெண்ட்டு. த ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து என்ன, செட் ஆஃப் பி. அந்த செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்கும், பின்னு ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது. அப்போது ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷனில் ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இது ஏங்கிற செட், இது பிங்கிற செட்டு. இதில் எக்ஸ் ஒய் இசட், இதில் எக்ஸ் ஒய்
இசட். இதில் பாருங்கள் எக்ஸ் எக்ஸோட மேப் ஆயிருக்கு, ஒய் ஒய்யோட மேப் ஆயிருக்கு, இசட் இசட்டோட மேப் ஆயிருக்கு. அப்போது அந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா ஏ டு ஏக்கு இருக்கும். பாருங்கள் இந்த பியில் இருக்கிற எலமெண்ட்டும் ஏல இருக்கிற எலமெண்ட்டாக தான் இருக்கும், எக்ஸ் ஒய் இசட். அப்போ எக்ஸுக்கு இமேஜ் எக்ஸு, ஒய்க்கு ஒய், இசட்டுக்கு இசட், சேம் எலமெண்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனை எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா ஐஏ. ஐஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ் எக்ஸ், ஒய் ஒய், இசட் இசட். இதை தான் நம்ம ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதில் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு எக்ஸாக தான் இருக்கும், ஒய்யாக இருக்காது. ஏன்னா இங்கே எக்ஸில் எக்ஸுங்கிற செட்டில் என்ன எலமெண்ட் இருக்கோ அதே தான் இந்த ஒய்ங்கிற செட்லேயும் இருக்கும். அதை தான் ஏ டு ஏ. அடுத்தது ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ். ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் அப்படின்னா த ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் சப்செட் ஆஃப் த செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். அதாவது எல்லா ரியல் நம்பர்ஸ்னுடைய செட்டுக்கு ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து ஒரு சப்செட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ ஸ்பெஷல் கேசஸில் 3 டைப்ஸ் பார்த்தோம்: கான்ஸ்டன்ட், ஐடென்டிட்டி, ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸு. தேங்க்யூ.